எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல 4BHK வீடு போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய என்கொயரியும் வந்துருச்சு. ஒரு 4BHK ரெடி டு மூவ் புது வீடு மெயின் லொகேஷன்ல இருக்கான்னு கேட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ சத்தி ரோட்ல இருந்து ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தொடிலூர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம சரவணம்பட்டி, கீர்நத்தம் இதுக்கெல்லாம் ரொம்ப நியர்பையா பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு 4BHK வீடுங்க, ரெடி டு மூவ் ஸ்டேட்ல நல்லா பக்காவா செமி ஃபர்னிஷ்டோட. இந்த ஃபுல் வீடியோல நம்ம இந்த 4BHK வீடை பத்தின குயிக் ஹோம் டூர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஸ்டே டியூன்டா இருங்க. நான் உங்கள் அல்தாஃப் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சத்தி ரோட் கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து துடிலூர் போகக்கூடிய மெயின் ரோட்லங்க வையம்பாளையம் ஏரியால தான் லொகேட் ஆயிருக்கு. சரணம்பட்டியில இருந்து வந்துக்கலாம், கீர்நத்தம்ல இருந்து வந்துக்கலாம். நல்ல ஒரு மெயினான லொகேஷன், இன்னும் நல்ல ஒரு குடியிருப்புக்கு மத்தியில ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர்லயே எடுத்துட்டு வந்திருக்கோம். ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 அடி 30 அடி அகலமான தார் ரோடுக்கு மேலேயே மொத்தம் 3 சென்ட் லேண்ட் ஏரியா, 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்ல நல்ல வாஸ்துக்கு பக்காவா சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான லுக்ல கொடுத்திருக்காங்க. டெக்ஸ்டர் ஃபினிஷா இருக்கட்டும், பார்டரிங் ஒர்க், லேயர் ஒர்க் எல்லாமே தேவையான அளவுக்கு இன்னைக்கு ஏத்த ட்ரெண்டுக்கு என்னமோ நல்லா பக்காவா பண்ணிருக்காங்க. ஸ்பாட் லைட், ப்ரொஜெக்டிங் லைட் எல்லாமே போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லைட் கலர் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல பண்ணிருக்காங்க. மேல உங்களுக்கு லேயர் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய ரேம்ப் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய விக்கெட் கேட்டுங்க, ஓப்பனிங் டைப்ல உள்ள என்ட்ரோன் ஆனா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்டிகோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. கார் பார்க்கிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம், 2-3 டூ வீலர் உங்களால தாராளமா நிப்பாட்டிக்க முடியும். போர் வந்துருது, சம்ப் வந்துருது, இபி எல்லாமே லைவ்ல இருக்குங்க. மேல சுத்திலும் பாத்தீங்கன்னா நல்லா சன்செட் ஃபுல்லா கீழே வரைக்கும் இறக்கிருக்காங்க. வெயில் மழைலாம் அவ்வளவு சீக்கிரம் உள்ள முடியாத அளவுக்கு. சோ ரைட் சைடு பார்த்துட்டோம்னா வால் டைல்ஸ் எல்லாமே 2க்கு 4 சைஸ்ல வர்டிஃபைட்ல கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. கீழே ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே 1க்கு 1 சைஸ்ல நல்ல ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வீடு சுத்தி வரக்கு 2 அடிக்கு நல்ல ஒரு பெரிய கேப் விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி மெயின் டோரோட அழகு பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டீ குட்லயே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நல்ல 5 அடிக்கு பிரெஞ்ச் டைப்ல வந்துருது. கீழே 2 ஸ்டெப்ஸ் போட்டு நல்ல கிரானைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. உள்ள என்ட்ரா ஆனோம்னா 16க்கு 20 சைஸ்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் ஸ்பேஸ் இருக்குங்க. டிவி யூனிட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி நல்லா பிளைவுட்லயே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஷோகேஸ் யூனிட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டிவி யூனிட் பின்னாடியே 2 தாராளமான ஒரு ஓப்பன் விண்டோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரைட் சைடு பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு ஓப்பன் கபோர்ட் ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இல்ல இன்டீரியர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மேல சுத்திலுமே ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸ்பாட் லைட் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்காங்க. கீழே நம்மளுக்கு 2க்கு 4 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய வர்டிஃபை கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்துட்டோம்னா 10க்கு 16 சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கம் டைனிங் கொடுத்திருக்காங்க. பிளைவுட்ல பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் டைப்ல ஒரு பெரிய நல்ல கபோர்டு கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல பார்த்துட்டோம்னா மேல ஒரு ஃபுல்லா மாடர்னரி கிச்சன் செட்டப் கொடுத்திருக்காங்க. லாஃப்ட், ராக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காங்க. கீழே பார்த்துட்டோம்னா நம்ம கிச்சனரி ஐட்டம்ஸ்ல வைக்கிறதுக்கான எல்லா தேவையான அளவுக்கு ஒரு தாராளமான ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. 10க்கு 16 சைஸ்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். வார்ட்ரோப் ஃபுல்லாவே நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. 10 அடிக்கு பார்த்துட்டோம்னா வார்ட்ரோப் நல்ல வுட்டன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓப்பன் டைப்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் செட்டப்மே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பெரிய மிரர் ஃபெசிலிட்டிஸோட. கீழே பார்த்துட்டோம்னா 2க்கு 4 சைஸ்ல வர்டிஃபை கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ரைட் சைடு தாராளமான நல்ல பெரிய விண்டோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அது அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டைப்ல உங்களால செட் பண்ணிக்க முடியும். எல்லா ஃபிட்டிங்ஸ்மே கம்ப்ளீட்டா போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னலாம் இருக்குன்னு சொல்றேன் வாங்க. அப்படியே லிவிங் ரூம்ல இருந்து லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டேர்கேஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்எஸ்ல ஹேண்டில்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. கீழே டைல்ஸ் எல்லாம் பாத்துட்டோம்னா கிரானைட்ல போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆன்டி ஸ்கிட்டா போட்டிருக்காங்க. சோ அவ்வளவு வலிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம், ஒரு ஓப்பன் பால்கனி வந்துருதுங்க. ஃபர்ஸ்ட் இது இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். உள்ள என்ட்ரானோனா 16க்கு 16 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் செட்டப் கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு பெரிய பிளஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு வார்ட்ரோப் வந்துருது, டிவி யூனிட் வந்துருது, தனியாவே ஒரு ட்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி ட்ரெஸ்ஸிங் செட்டப்புமே கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. கீழே நல்லா டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உட்டன் டைப்ல நல்ல ஒரு டைல்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சுத்தியுமே விண்டோ ஃபெசிலிட்டிஸா இருக்கும், லைட் ப்ரொவிஷன், ஏசி ப்ரொவிஷன், ஸ்விட்சஸ், ஃபேன் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருது. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு பெரிய செட்டப்ல 8க்கு 6 சைஸ்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் செட்டப் கொடுத்திருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தியுமே கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பாத் டப்மே வந்துருது. அந்த ப்ரொவிஷன் நம்மளுக்கு செட்டப் பண்ணி கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து அப்படியே உள்ள வந்து ரைட் சைடு பார்த்துட்டோம்னா 10க்கு 11 சைஸ்ல ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ண கிடையாது. அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருது. இன்னொரு பெட்ரூம் பார்த்துட்டோம்னா 11க்கு 16 சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் செட்டப் மாதிரி கொடுத்திருக்காங்க. வார்ட்ரோப் எல்லாமே இன்டீரியர்ல பக்காவா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காங்க. கீழே 2க்கு 4 வர்டிஃபை கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. தேவையான அளவுக்கு நம்மளுக்கு விண்டோ ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லயும் பாத்துட்டீங்கன்னா சுத்தியுமே கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வழுக்காத அளவுக்கு போட்டு கொடுத்திருக்காங்க. அப்படியே பெட்ரூம்ல இருந்து அப்படியே ரைட் சைடு பாத்துட்டோம்னா நல்ல ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷ்ல லேயரிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல ஒரு ஓப்பன் ஸ்டேர்கேஸ் இருக்கு. ஓப்பன் டெராஸா வந்துருதுங்க. வீடு பாத்துட்டோம்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால குடியிருப்புக்கு மத்தியிலே சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க இருந்து உங்களுக்கு ஸ்கூலா இருக்கட்டும், பிரைவேட்
பிரைவேட் ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாப் எல்லாம் கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. வையம்பாளையம்ன்ற ஒரு மெயினான ஊருக்குள்ளே சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். வீட்டோட விலை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓனர் 98 லட்ச ரூபா சொல்றாரு. இதுல ஸ்லைட்லி நெகோஷியபிள். யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டிக்கு நியரா, சத்தி ரோடுக்கு நியரா, தொடிலூருக்கு நியரா நல்ல ஒரு 4 BHK ரெடி டு மூவ் உடனே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணீங்கன்னா நம்ம சேல்ஸ் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம். சீக்கிரம் கால் பண்ணிட்டு வாங்க. நன்றி.